தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பத்தூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசம் என்கிற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கிற பேரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. வணக்கம். சி ஜோசப் விஜய் என்கிற அந்த பெயரை பாருங்கள். நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்டை கொஞ்சம் ஜூம் செய்து காட்டுங்கள். அந்த அறக்கட்டளை எஸ்.ஏ. சந்திரசேகர் பெயரில் பதிவாகி உள்ளது. அவர்கள் நடத்தும் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியாக உள்ளது. அவர்கள் நடத்தும் பள்ளியில் ஹிந்தி உள்ளது. அவர்களின் குழந்தைகள் பிரெஞ்சு படிக்கிறார்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறார். இந்த அரசியல்வாதிகள் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்கிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளதை தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் அனல் வீச தொடங்கியுள்ளது. அதை ஒரு பாஜக தலைவர் கேட்டதாக நினைக்க வேண்டாம். ஒரு சாமானியராக அவர் கேட்டதாக வைத்துக் கொண்டாலும் அது எவ்வளவு நியாயமான கேள்வி என்பதை மறுக்க முடியுமா? ஏனோ தெரியவில்லை, தமிழக மக்களுக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நபர்கள் அதை புரிய வைப்பதற்காக பெரும்பாடுபட வேண்டிய நிலை உள்ளது. பொய் பேசுபவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் மட்டும் தமிழக மக்கள் மிக எளிதாக நம்பிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாகவும் இருந்து விடுகிறார்கள் தமிழர்கள். மும்மொழி கொள்கை என்பதில் ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை எனும்போது அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னதான் உள்ளது? தமிழக அரசியல்வாதிகளின் குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறார்கள், பிரெஞ்சு படிக்கிறார்கள், இன்னும் பல மொழிகளை கற்கிறார்கள். அதே அரசியல்வாதிகள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது. அப்படி இருக்க தமிழகத்தின் சாமானிய மக்களின் பிள்ளைகள் மட்டும் ஏன் 3வது ஒரு மொழியை கற்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள்? புதிய கல்விக் கொள்கையும் ஹிந்தி தான் கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்றுதான் சொல்கிறது. அதை ஏன் இவர்கள் தடுக்கிறார்கள் என்று கேட்டுள்ளார் அண்ணாமலை. அவரது கேள்வியில் நியாயம் உள்ளது என்பதை தமிழக மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இங்கு நீட் உட்பட உள்ள தேர்வுகளை வேண்டாம் என்று அரசியல்வாதி எதிர்க்கிறார்கள். ஆனால் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வுகளில் சிறப்பாக தேர்வாகி உள்ளார்கள். அப்படி இருக்க தமிழக மாணவர்கள் மத்தியில் உங்களால் முடியாது என்ற ஒரு அச்சத்தை இவர்களே உருவாக்கி விடுவதாகத்தான் உள்ளது இவர்களின் செயல்கள் அனைத்தும். அதேபோலத்தான் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லும் விஷயமும் உள்ளது. அவரவர் பிள்ளைகள் பல மொழிகளை கற்க வேண்டும் என்று கற்க வைப்பார்களாம். அவரவர் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தியை கற்பிப்பார்களாம். ஆனால் வெளியில் ஹிந்தி வேண்டாம் என்று நாடகமாடுவார்களாம். இதற்கு தமிழகத்தில் சில ஊடகங்களும் துணை போவது வேடிக்கையான விஷயமாகும். ஒருவர் கேட்கிறார், ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்ட நிலையில் ஏன் பல மொழிகளை கற்க வேண்டும் என்று. பாவம், அவர் ஏனோ அந்த ஏஐ உலகில் தமிழும் சிறப்புற வேண்டும், தமிழனும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்று எத்தனை ஏஐ தளங்களில் தமிழ் மொழி வரவில்லை, ஆனால் ஹிந்தி உள்ளதென்பது அவருக்கு தெரியவில்லை போடும். இவ்வாறு ஹிந்தியை எதிர்ப்பவர்கள் அவர்களின் பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்க மாட்டோம் என்று சொன்னால் அது நியாயமானதாக இருக்கும். அவர்களின் பிள்ளைகளும் தாய்மொழி தமிழ், தொடர்பு மொழியாக ஆங்கிலம் 2 மட்டுமே கற்க வேண்டும் என்று இருந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல முடியும். தமிழகத்தைப் போல் கேவலமான அரசியல் சூழல் நிலவுவது வேறு எங்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு பேருந்து அறிமுகமானால் அந்த பேருந்தில் பயணித்து பொதுமக்களோடு இருப்பதைப் போல் காட்டிக்கொள்வார்கள். ஏழை மக்களின் வீடுகளுக்கு சென்று உணவருந்துவது போல் நாடகமாடுவார்கள். பள்ளி குழந்தைகளுடன் சத்துணவு உண்ணுவது போல் நாடகமாடுவார்கள். அப்படிப்பட்ட கொள்கை புலிகள் இந்த விஷயத்திலும் தங்கள் குழந்தைகளையும் தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர வேறு மொழிகள் கற்க விடாமல் வைத்திருந்து முன்னுதாரணமாக இருக்கலாம் அல்லவா? அண்ணாமலை கேட்பதில் என்ன தவறு உள்ளது? அரசியல்வாதிகளும் அவர்களின் வாளும் தோளுமெல்லாம் தங்கள் குழந்தைகளை பல மொழிகள் கற்க வைப்பார்களாம். சாமானியர்கள் அவர்களுக்கு சேவை செய்பவர்களாகவே இருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். நியாயம்தானே அது? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வித்யாசிரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார் என்று ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திணித்துவிட நினைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எப்போதுமே நாங்கள் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுவோம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் நடிகர் விஜய். அதற்குத்தான் இப்போது விஜய் நடத்தும் பள்ளி குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. அவரது பள்ளியில் ஹிந்தி கற்பிக்கப்படும் போது திணியவில்லையாம், இப்போது திணிக்க பார்க்கிறார்களாம். அவரது பள்ளி கற்பிக்கும் ஹிந்தி மட்டும் ஹிந்தி திணிப்பாக பார்க்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார் அண்ணாமலை. வர வர தமிழகத்தில் பதவி சுகம் வேண்டும், அதற்காக அரசியலுக்கு வர வேண்டும், வந்து ஒரு 10-15 ஆண்டுகளில் ஏதேனும் ஒன்றை கொள்கையாக பிடித்துக் கொள்ளலாம் என்ற நிலைதான் உள்ளது. கொள்கை பிடிப்பின் காரணமாக அரசியலுக்கு வந்ததெல்லாம் மாறிவிட்டது. இன்று கொள்கை என்றால் என்ன என்று கேட்கும் நிலையில்தான் அரசியலுக்கு வருகிறார்கள் பலர் இன்றைய நிலையில். அதுபோலத்தான் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் பேசியுள்ளார். உங்கள் குழந்தை எங்கு
அனுமதிக்கிறார் என்று கேள்வி எழுப்பி இருந்தால் அதற்கு நியாயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் உள்ளது. அப்படி இருக்க அவர் அதை நீ ஏன் கேட்கிறாய் என்று பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். இது என்ன பதில்? இது என்ன அரசியல்? ஊருக்கு உபதேசம் செய்யும் இவர்களெல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்வார்களாம். ஆனால் தமிழக மக்களை மட்டும் ஏதோ மாக்களை நடத்துவது போல் குழப்பிவிட்டு பிழைப்பு நடத்துவார்களாம். நல்ல தலைவன் என்பவன் அது யாராக இருந்தாலும் மக்களுக்காக ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் முதலில் அதை பின்பற்ற வேண்டும். அவன்தான் உண்மையில் தலைவன். இன்றைய தமிழகத்தில் அரசியல்வாதிகள் தமிழக மக்களுக்கு இருமொழிக் கொள்கை, தத்தமது மக்களுக்கு மும்மொழிக் கொள்கை என்பதை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் இந்த மக்களை முட்டாள்களாக கருதி வெட்கமே இல்லாமல் ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். எனவே தமிழக மக்கள் இனியேனும் உண்மைகளை புரிந்து கொண்டு இவர்களின் நாடகங்களில் மயங்காமல் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் உள்ளன. அந்த நவோதயா பள்ளிகளில் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். ஆனால் தமிழக மட்டும் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர விடாமல் தடுக்கிறார்கள் இங்குள்ளவர்கள். அதற்கு காரணமாகவும் இங்குள்ள துரோகிகள் அந்த பள்ளியில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது, அதனால் அந்த பள்ளிகளை அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் தமிழக மக்களுக்கு தெரியும் அவர்கள் இதுவரை தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் அரசியல்வாதிகளைத்தான் ஆதரித்து வருகிறார்கள் என்று. காரணம், இலவசமாக மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்திற்குள் விடமாட்டார்களாம். ஆனால் அவர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பல லட்சங்கள் கட்டணமாக பெற்றுக்கொண்டு மும்மொழி கொள்கையை பின்பற்றுவார்களாம். எனவே இலவசமாக சிறந்த கல்வியை வழங்கும் நவோதயா பள்ளிகளை அனுமதித்தால் இங்கு இவர்களின் கல்வி வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால் தான் அதை தடுக்கிறார்கள் என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது. காரணம், அரசு பள்ளியில் இலவசமாக மிகச்சிறந்த கல்வி கிடைத்தால் பின்னர் எப்படி தனியார் பள்ளிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்தி மாணவர்கள் படிப்பார்கள்? எனவே அனைத்திலும் வியாபார நோக்கத்தை கொண்டிருக்கும் இங்குள்ள அரசியல்வாதிகள் யாரையும் நம்பாமல் தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.